வெல்கம் பேக் டு டிஓஇ தாட்ஸ் ஆஃப் இலியாஸ். இந்த வீடியோவில் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் பைக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதில் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் நியூ மாடல் வந்திருக்கு. இது வந்து மொத்தம் 8 கலரில் நமக்கு கிடைக்கிது. இந்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி ரெட். இன்னும் 7 கலரில் நமக்கு கிடைக்கிது. மொத்தம் 3 வேரியண்ட்டில் இந்த ஸ்கூட்டி கிடைக்கிது. நியூ மாடல் அப்படிங்கிறதுனால மொத்தம் 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. இருக்கிறதுலே லோ பட்ஜெட் ஸ்கூட்டி அப்படின்னு இதை சொல்லலாம். இது ஸ்போர்ட்டி ரெட் கலர். இதில் வந்து 2 மாடலில் வருது. ஒன்று அலாய் வீல், ரெண்டாவது ஷீட் வீல். இந்த மாதிரி 2 வீலில் வருது. லைட்டு, ஹெட்லேம்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகன் அப்படிங்கிற நார்மல் லைட்டில் தான் வருது. ரிஃப்ளெக்டர் லைட்டில் அந்த ஒயிட் கலர் லைட் வரும் இல்லைங்களா, அதில் வரல. மற்றபடி ஸ்டைல், லுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக வந்த மாடல் எல்லாருக்குமே தெரியும். இந்த பைக் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிசம்பர் 2020 அப்போது மேனுஃபேக்சர் பண்ண ஸ்கூட்டி. மைலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஆஸ் பர் டெஸ்டிங் படி ஹைவேல 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜும், நம்ம லோக்கலில் ஓட்டினோம் அப்படின்னா 45 to 48 இந்த லெவலுக்கு கொடுக்குது. வீல் பார்த்திங்கன்னா தெரியும், ஷீட் வீல். இதே மாதிரி இன்னொன்று அலாய் வீலும் வருது. பிரேக் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கில் வருது. ஸோ மற்ற ஸ்கூட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இது பேசிக் மாடல் தான். இருந்தாலும் கம்மியான ரேட்டுக்கு, ஸ்டார்டிங் ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லெவலில் ஸ்கூட்டி ஹீரோ ப்ளஷர் ப்ளஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதில் நிறைய புது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. BS6 மாடல் அப்படிங்கிறதுனால இப்போ வர ஸ்கூட்டிஸ் எல்லாமே BS6 மாடல் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக சுசுகி ஆக்சஸ் மாதிரியே ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக் சைடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஷர் ப்ளஸ் அந்த டிசைனு, மற்றபடி எல்லாமே ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட பழைய மாடல் ஸ்கூட்டி மாதிரியே லைட்டாக வந்து நமக்கு தெரியுது. நீங்கள் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் பழைய வண்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட அப்கிரேடட் மாடல் அதுவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சு. இதுவும் சேம் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரைஸ் என்னன்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கரில். ஃப்ரண்ட் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற ஸ்கூட்டிஸில் கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் கால் வைக்கிறதுக்கு, மற்ற ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்போர்ட்டி ரெட் கலர் அப்படிங்கிறதுனால நல்லா பிரைட்டாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸ்போர்ட்டி ரெட், மேட் ரெட், பிளாக், மேட் க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வருது. பின்னாடி லைட்டு, பிரேக் லைட்டும் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸாக டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஹீரோ அப்படிங்கிற சிம்பிள் எக்கச்சக்கமான முன்னாடி இதிலெல்லாம் பைக்கோட நேம் ஃபுல்லாக முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஸ்கூட்டிலையாக இருக்கட்டும், இதுலையாக இருக்கட்டும், இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹெச் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியும் 2 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு பெட்டராகவும் சூப்பராகவும் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக வந்து பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்கூட்டியில் போகலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 104 kg. நார்மலாக ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் எடுத்துக்கிட்டிங்கனாலே 109 to 110 கிலோ வரும். இது 104 கிலோ அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். முக்கியமாக லேடிஸ், அப்புறம் வந்து ஜென்ஸு, யூத்து, யங்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கூட்டியாக இது இருக்குது. மற்ற ஸ்கூட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட சேலும் அப்கமிங் டேஸில் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியும். இந்த வண்டி சேலமில் எல்லாரும் ஷோரூமில் எடுத்தது. அங்கே என்ன ப்ரைஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ஜினும் வந்து 110cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட என்ஜின் கெப்பாசிட்டி, என்ஜின் லெவலும் ரொம்ப அதிகம் தான். பின்னாடி சீட்டிங்கில் என்னென்ன வைக்கலாம் சீட்டுக்கு உள்ளார அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஓப்பன் பண்ணி தான் வந்து நம்ம பெட்ரோல் போட முடியும். அப்கிரேடடு ஸ்கூட்டிஸில் வெளியிலேருந்தே பெட்ரோல் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சுசுகி ஆக்சஸில் வெளியிலே போட்டுக்கலாம். இதில் அப்படி கிடையாது, ஓப்பன் பண்ணி தான் போடணும். ஏன்னா பேசிக் மாடல் அப்படிங்கிறதுனால. இதில் ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு சின்ன ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இருக்குது. மற்றபடி வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சீட்டிங் கெப்பாசிட்டியும் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு இந்த ஸ்கூட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
மைலேஜ் வைஸும் பெட்டர் மற்ற ஸ்கூட்டிஸோட கம்பேர் பண்ணுறப்ப. எந்த ஸ்கூட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் ஜெஸ்ட்டுக்கு இந்த ஸ்கூட்டி கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. டிவிஎஸ் ஜெஸ்ட் வந்து 100 கிலோக்குள்ளே தான் வரும், ஆனால் இது 104 கிலோ வருது வெயிட்டு. மற்றபடி இண்டிகேஷன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப்ஷனும் இல்லை. அனலாகு ஸ்பீடோமீட்டர் எல்லாம் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே ஸ்பீடோமீட்டர், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்பு, பெட்ரோல் ரிசர்வில் இருந்துச்சுன்னா அது காமிக்கிறதுக்கு இண்டிகேட்டர் லைட்டு, ஸ்டாண்டு போட்டால் வண்டி வந்து சைடாக இருக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகாது, அது ஒன்று. ஹை லேம்ப்பு, லோ லேம்ப் இந்த மாதிரி இருக்குது. இந்தாண்ட லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் லாங் ஹெட்லாம்ப் வந்து லாங்கு மீடியம் வைக்கிறதுக்கு, அப்புறம் இண்டிகேட்டர் பட்டனு, அப்புறம் ஹார்ன் பட்டன். ரொம்ப பேசிக்கான ஒரு மாடலை கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வேணுங்கிற பட்டன்ஸ் வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓவரால் அந்த ஸ்கூட்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000. நீங்கள் பொங்கல் டைமில் எடுத்துருந்தீங்கன்னா 3,000 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 72,000 ஷீட் வீலில் வருது. அலாய் வீல் ஒரு 3,000 சேர்த்தி வரும். அதுக்கு மேலே பிளாட்டினம்னு ஒரு எடிஷன் வருது, அது பார்த்தீங்கன்னா 77,000க்கு மேலே அந்த மாதிரி வருது. சேஃப்டி கார்டெலாம் நம்ம போடல, அதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 74 இந்த லெவலில் வரும். ஓவராலாக ஸ்கூட்டி லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கும் நீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் யார் வேணாலும் ஓட்டலாம். இதோட ரேட்டிங்க்கு 5க்கு நம்ம எவ்வளோ தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங் கண்டிப்பாக தரோம். நம்மளோட தாட்படி இந்த ஸ்கூட்டி யார் வேணாலும் ஓட்டலாம், நல்லாவே இருக்குது. நீங்கள் போய் ஷோரூமில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேலம் எல்ஆர்என் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க சீலாங்குடி பைபாஸில் இருக்கிறத படி 72,000 இந்த பைக். அவ்வளோதான்.